இதயத்தை கணக்கச் செய்யும் இருண்ட வரலாறு கொண்ட அந்தமான் செல்லுலார் சிறை பற்றியும் அங்கு இந்திய சுதந்திர போராளிகள் அனுபவித்த சித்திரவதைகள் பற்றியும் மெய்நிகர் காட்சிகள் உதவியுடன் விவரிக்கிறார் விக்ரம் ரவிசங்கர். அந்தமான் இந்த வார்த்தையை கேட்டதும் அழகான கடற்கரைகள், சுற்றுலா தலங்கள், மனிதர்கள் தொடர்பு விரும்பாத பழங்குடிகள்னு நாம கேள்விப்படுற பல விஷயங்கள் நினைவுக்கு வரலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி அந்தமான்ன்ற வார்த்தையை யார் உச்சரித்தாலும் அவங்கள அறியாம கூடவே சேர்ந்து வர்ற இன்னொரு வார்த்தை ஜெயில். கொடூரம்ங்கிற வார்த்தைக்கு அடையாளமாகவும் உதாரணமாகவும் அறியப்பட்ட அந்தமான் செல்லுலார் சிறையை பற்றியும் அங்கே நம்ம முன்னோர்கள் அனுபவித்த சித்திரவதைகள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். சுதந்திரத்துக்கு முன்னாடி அங்கே அனுப்பப்பட்டவங்க உயிரோடு திரும்பினா அது அதிசயம்ங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? முதல்ல கைதிகளை அனுப்பும்போது அந்த இடம் இப்படி தான் இருந்திருக்கணும். சிறைச்சாலைன்னு சொல்லிக்கிறதுக்கு எந்த கட்டமைப்பும் உருவாக்கப்படலை. சேரும் சகதியுமா கடல் சூழ்ந்த காடாதான் இந்த தீவு இருந்திருக்கு. அந்நியர்களை விரோதிகளாக பார்க்குற பழங்குடிகள் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வாழ்கிறதுக்கான எந்த சூழலும் இல்லாத, தப்பிச்செல்லவும் வழி இல்லாத அந்த தீவே ஒரு சிறைன்னு தான் ஆங்கிலேயர்கள் கருதினாங்க. தாய்நாட்டிலே தண்டனை அனுபவிச்சா விடுதலை போராட்டம் வளர சிறைகள் கூட பயன்படலாங்கிற அச்சத்தில் தான் ஆங்கிலேயர்கள் இப்படி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கணும். வசதியான கூடாரங்களில் தங்கின அவங்க இந்தியர்களை தொழுவங்கள்லையும் மாட்டு கொட்டகைகள்லையும் தங்க வச்சாங்க. ஆபத்தான பாம்புகள், தேள்கள், அட்டைகள், விதவிதமான விஷப்பூச்சிகளும் அந்த தீவில் நிறைஞ்சிருந்தது. பெயர் தெரியாத பல நோய்கள் போராளிகளை சூறையாடிச்சு. நோய் தாக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ வசதிகள் சுத்தமாக கிடையாது. இதில் ஆங்கிலேயர்கள் செய்கிற சித்திரவதைகள் வேற. மரணம் மட்டும்தான் இந்த வதைகள்லேருந்து மீள்றதுக்கு ஒரே வழியாக இருந்தது. சிறை கட்டமைக்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த நிலைனா அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கும்? ஒரு கட்டத்தில் அந்தமானுக்கு நாடு கடத்துகிற தண்டனையில் ஏதோ குறை இருக்கிறதா ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு உண்டான எண்ணம் தான் செல்லுலார் சிறை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. கொடுமை என்னன்னா, அந்த சிறையில் அடைபட இருந்த கைதிகளை வச்சே சிறையை கட்டியிருக்காங்க. சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவில் 1906ஆம் ஆண்டு செல்லுலார் சிறை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. 13.5 அடி நீளத்தில் 7 அடி அகலத்தில் காற்று கூட புக முடியாதபடி மொத்தமாக 700 அறைகள் இங்கே இருக்குது. கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, விதவிதமான விசேஷ வடிவமைப்புகளில் முறைப்படுத்தப்பட்ட சித்திரவதைகளுக்கு கைதிகளை உள்ளாக்குறதுக்காகவே பல கட்டமைப்புகளை இந்த சிறையில் உருவாக்கியிருக்காங்க.
கைதிகள் இயற்கை உபாதைகளுக்கு செல்லக்கூட குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. மற்ற நேரங்களில் அனுமதி கேட்டால் அடியும் உதையும் தான் பரிசாக கிடைக்குமா. சில சமயங்களில் கைதிகள் அறையின் ஒரு மூலையில் மலம் கழிச்சிட்டு அதே அறையில் தூங்க வேண்டிய நிலையும் இருந்தது. சிறைச்சாலையில் எண்ணெய் எடுக்கிற செக்குகளை அமைச்சு அதில் மாடுகளுக்கு பதிலாக கைதிகளை பூட்டி செக்கிழுக்க செஞ்சுருக்காங்க. கையில் சவுக்கோட ஒரு வார்டன் செக்கிழுக்கிறவங்களை கண்காணிப்பார். அந்த கைதிக்கு களைப்போ சோர்வோ ஏற்பட்டால் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் சவுக்கால அடித்து சித்திரவதை செய்வாங்க. நிறைய சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்காங்க. கற்றாழையில் கயிறு திரிக்கிறது, தேங்காய் உரிக்கிறது, கல் உடைக்கிறது, மரம் வெட்டுறதுன்னு பல வேலைகள் செய்ய வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டும் கொடுத்து அது கூட அவங்க உயிரை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அடங்க மறுக்கிறவங்களை அடித்து சித்திரவதை செய்கிறதுக்காக தனி மேடைகளும் அமைச்சிருந்தாங்களாம். அதில் நிற்க வச்சு கை கால்களை லாக் பண்ணி அப்புறம் அடிப்பாங்களாம். வலியில் துடிக்க கூட முடியாது. இப்படியெல்லாமா கொடுமைப்படுத்துவாங்கன்னு நம்மளை யோசிக்க வைக்கிற விஷயம். கை விலங்கும் கால் விலங்கும் பூட்டி உட்காரவோ சாயவோ முடியாதபடி உணவு தண்ணீர் இல்லாமல் பல மணி நேரம் நிற்க வைக்கிற தண்டனை கூட கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சித்திரவதைகளை எல்லாரும் பார்க்குற மாதிரி பொதுவான இடத்துல வச்சு தான் செய்வாங்களாம். அது மூலமாக புரட்சியாளர்களுக்கு பயத்தையும் பீதியையும் உண்டாக்கிட சிறை அதிகாரிகள் திட்டமிட்டாங்க. ஆனால் அவங்க நோக்கம் நிறைவேறலை. கொடூரமான சித்திரவதைகள் புரட்சியாளர்களுக்கு பயத்தை உண்டாக்குறதுக்கு பதிலாக எதிர்த்து நிற்கிற துணிவையை அதிகமாக கொடுத்துருக்கு. கீழ்ப்படிந்து கேவலமாக உயிர் வாழ்கிறத விட எதிர்த்து செத்து மடிகிறதே மேல்னு தான் நம்ம முன்னோர்கள் நினச்சிருக்காங்க. இதனால் சிறை அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் பல மோதல்கள் நடந்திருக்கு. அதில் பல கைதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதே நிலை பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்ததில் சித்திரவதைகளை தாங்க முடியாத கைதிகள் சிலர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. சிலர் மனநலம் பாதிக்கப்படுறாங்க. தப்பிக்க முயற்சி செஞ்ச சிலர் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வேட்டைக்காரன் கிட்ட சிக்கின கதையா கொடிய மிருகங்கள் கிட்டையும் ஆழமான கடல்லையும் மாட்டி உயிரை விட்டாங்க. இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் சரியாக சொல்லணும்னா 1942ஆம் ஆண்டு செல்லுலார் சிறையும் மொத்த அந்தமான் தீவுகளும் ஜப்பானியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுச்சு. அவங்களும் சும்மா இல்லை, கொத்து கொத்தா கைதிகளை கொலை செஞ்சுருக்காங்க. நூற்றுக்கணக்கான கைதிகளை கப்பலில் கூட்டிகிட்டு போய் கட்டாயப்படுத்தி கடலில் குதிக்க வச்சுருக்காங்க. அதுலேயும் பிழைச்சி கரைக்கு வந்தவங்களை சுட்டு கொண்டிருக்காங்க. உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு வந்தப்போ வயசான கைதிகளை மொத்தமாக கொன்று எரிச்சிருக்காங்க. எந்த தொடக்கத்துக்கும் முடிவு நிச்சயம்னு சொல்கிற மாதிரி அந்தமான் செல்லுலார் சிறைக்கும் முடிவு வந்துச்சு. ஆயிரத்து 1945ஆம் ஆண்டு ஜப்பானியர்கள் ஐக்கிய படைக்கிட்ட சரணடைந்த ஒரு மாசத்துல செல்லுலார் சிறையில் இருந்த கைதிகள் இந்தியாவின் பல்வேறு சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டாங்க. 1860 1945 வரைக்கும் சுமார் 80,000 கைதிகள் அங்கே தண்டனை பெற்றதாக கூறப்படுது. நாடு திரும்பின கைதிகளில் சிலர் எழுதின புத்தகங்கள், அனுபவ கட்டுரைகள் மூலமாக கிடைச்ச தகவல்கள் தான் இதெல்லாம். சிறையின் கதவுகள் மூடப்பட்டவுடன் மரணத்தின் வாய்க்குள் சென்று விட்டதாக கைதிகள் உணர்ந்தார்கள். சாவர்கர் எழுதின புத்தகத்தில் இடம்பெற்ற ஒரு வாக்கியம் இது. இன்னும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத எண்ணற்ற கொடுமைகள் அங்கு நடந்திருக்கு.
தாய்நாட்டு விடுதலைக்காக போராடின ஒரே காரணத்துக்காக நம்ம முன்னோர்கள் அதையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. அதை நினைவுபடுத்துற ஒரு சின்ன முயற்சி தான் இது.